அந்த சரணாகதி தாம்மா எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? அதாவது நாங்கள் அந்த இறைவன்கிட்ட வீடு கேட்போம், காசு கேட்போம், பணம் கேட்போம், கார் கேட்போம், பங்களா கேட்போம், என்னை பாதுகாத்துக்கெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அந்த சரணாகதி மட்டும் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? அதாவது இதெல்லாம் நீங்கள் கேட்குறதுனால தான் உங்களால் சரணாகதி அடைய முடியல. இதுக்கெல்லாம் ஆதாரமான, அத்தனைக்கும் ஆதாரமான அவனையே கேளுங்க. உன்கிட்ட நாங்கள் நிலை பெறணும், உன்னை நாங்கள் அடையணும், உன்னோட அன்பு வேணும், உன்னோட அருள் வேணும்னு அவனையே கேளுங்க. அந்த ஆதாரத்தையே கேட்கும்போது அவனே யாருக்கு எங்கே எப்படி சூழ்நிலையை கொடுத்தா அவன்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைவீங்க அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் எந்த இறைவனை வழிபடுறீங்களோ அந்த இறைவன்கிட்ட உண்மையான பக்தி செலுத்துங்க. உன்னை நான் அடையணும், உன்னில் நிலை பெறணும்னு அந்த முழுமையை கேளுங்க. அப்போ அவனே உங்களை சரணாகதி அடைய வைத்து உங்களுடைய அகங்காரத்தை அழித்து உங்களுடன் தன்னை இரண்டர கரைத்து கொள்வான்.